ஐலி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐலி சிவா 2 பேரும் கட்டிலில் ஒருத்தர் கீழே ஒருத்தர் படுத்திருக்காங்க. இது இந்திராணி பார்த்துட்டு உள்ளே வந்து என்னது என்ன பழக்கம் இதுக்கு புருஷன் பொண்டாட்டி தனித்தனியாவா படுத்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஐயோ இல்லை மேடம் அது வந்து அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. ஐலே இது பாரு இனிமேல் மேடம்னு சொல்லக்கூடாது, இப்படி பண்ணினீங்கன்னு வச்சுக்கோ வீட்டில் எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்துடும். அதனால எல்லாத்துக்கும் என்ன முறையாகுதோ அந்த முறையை வச்சு நீ கூப்பிடுன்னு சொல்லிட்டு போகிறாங்க இந்திராணி. ஐலே காப்பி கொடுக்குறாங்க. சிவா அதை வாங்கினதும் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி நான் பெட் காஃபி குடித்ததே இல்லை, இப்போ தான் நான் உங்கள் கையால் முத வாங்கி குடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இனிமேல் எப்பவும் இப்படி தான், இனிமேல் நான் உங்களை நல்லா பார்த்துக்குவேங்கிறாங்க. வீடு முழுக்க சொந்தக்காரங்க கூடவே என் ஒய்ஃபு இப்படி இருக்கும்போது வீடே நிறைஞ்சிருக்கு. எனக்கு பார்க்குறக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இவ்வளோ வருஷமா என் மனசில் ஏதோ ஒரு குறையாவே இருந்துச்சு, இப்போ என் மனசுக்கு நிறைவாக இருக்குதுங்கிறாங்க சிவா. சொல்லப்போனால் இந்த சந்தோஷத்தில் அப்படியே துள்ளி குதிக்கணும் போல் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நிரந்தரமாக கிடைக்குமான்னு தான் எனக்கு தெரியலைங்கிறாங்க. இதை பாருங்கள் ஜெனியர், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும். சரி ரெடி ஆகிட்டு வாங்க, நானும் வரேன்ட்டு போகிறாங்க. ஐலி இந்திராணி குடும்பத்தில் எல்லாரும் பிஸ்னஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கபிலன் வர்றாங்க. என்னடா கபிலா நீ மட்டும் வரையே, ரித்திகா வெங்கிங்கிறாங்க. அவள் இன்னும் தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னதும் டைமை பார்க்குறாங்க இந்திராணி. இவ்வளோ நேரம் ஆகியும் இன்னுமா தூங்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே தெய்வநாயகி வராங்க. ஆமாம் ரித்திகா வெங்கேன்னு கேட்கும்போது தூங்கிட்டு இருக்காங்கிறாங்க. என்னது இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளோ நேரமாக தூங்குறது நல்லாவா இருக்குங்கிறாங்க. சரி கல்யாணத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை, அந்த சல்பெல்லாம் தீர்ந்து இப்போ தான் அவன் நிம்மதியாக தூங்குறா, தூங்கி எழுந்திருக்கட்டும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஐலி வந்து டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் வாங்க சாப்பிட்லான்னு கூப்பிடுறாங்க. எல்லாரும் சாப்பிட்லான்னு உட்காந்துருக்காங்க. அப்போ கபிலனை குளிச்சுட்டு வா நீயும் சாப்பிட்லான்னு கூப்பிடுறாங்க இந்திராணி. கபிலனும் ரெடியாகி வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்க. அப்போ தான் ரித்திகா எழுந்திரிச்சு வந்ததும் ஐலி அதிகாரம் பண்ணாங்க. என்ன ஐலி, நான் தூங்கி எழுந்திரிச்சதும் என் பக்கத்தில் பெட் காப்பி இருக்கணும்னு உனக்கு தெரியாதா? இந்த வீட்டுக்கு வந்ததும் உனக்கு குளிர் விட்டு போச்சா என்ன? ரித்திகா இப்போ நீ கல்யாணமான பொண்ணு, நீ இப்போ உன் புருஷனுக்கு பரிமாறணும். போய் நீ முதல்ல போய் ரெடியாகி வா, அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வையின்னு கூப்பிடுறாங்க ஐலி. ஏய் நீ என்னடி எனக்கு கிளாஸ் எடுக்கிற, அதெல்லாம் ஸ்கூலோட நிறுத்திக்கோ சரியா, எனக்கெல்லாம் நீ அட்வைஸ் பண்ண வேண்டாங்கிறாங்க ரித்திகா. எல்லாரும் ரித்திகாவை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்காங்க. ரித்திகா ரொம்பவே திமிரில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்திராணி ரித்திகாவை கூப்பிட்டு ஐலி உனக்கு நல்லது தானே சொன்னால் இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்கும்போது, இங்கே பாருங்கள் நீங்கள் என் விஷயத்தில் தலையிடாதீங்க, அவளுக்கு எனக்கும் 1000 பிரச்சனை இருக்கும், அதில் நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு சொன்னதும் இந்திராணிக்கு வந்ததே கோவம். பார் ரித்திகா, இந்த வீட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, பெரியவங்களுக்கு முக்கியமாக மரியாதை கொடுக்கணும். உங்கள் அக்காவை நீ அக்காவே மதிக்கிறது இல்லை, அவளுக்கு நீ மரியாதை கொடுத்து பேசுங்கிறாங்க இந்திராணி. என்ன நீங்கள் குறுக்க பேசிகிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க, முதல்ல நீங்கள் எனக்கு மரியாதை கொடுங்க. நான் இந்த வீட்டோட மருமக, உங்களை விடவே எனக்கு இந்த வீட்டில் உரிமை அதிகமாக இருக்குது தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா புருஷங்கூட வாழ்ந்தோமான்னு இல்லாமல் நீங்கள் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் நாட்டாமல் வேற பண்ணுறீங்க. இதில் திருட்டு கல்யாணம் பண்ணவளுக்கு வேற சப்போர்ட் பண்ணுறீங்க. ஐலி வந்ததும் ரித்திகா கன்னத்தில் ஓங்கி பலார்னு ஒரு அறை விடுறாங்க பாருங்க. கண்ணன் திரும்பிக்கிட்டு போய் விழுறாங்க ரித்திகா. என்னடி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், பெரியவங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு கூட உனக்கு மரியாதை தெரியாதா? நீ இப்படியெல்லாம் பேசுறத பார்த்தா அவங்க நம்ம வீட்டை பற்றி என்ன நினைப்பாங்க? இன்னொரு தடவை இந்த மாதிரி மரியாதை இல்லாத பேசினேன்னா நாக்கு அறுத்து போட்டுருவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க ஐலி. ரித்திகா கோட்டோடு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்திராணி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க ஐலி. ஐலி மறுபடியும் ரித்திகாவுக்கு காப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த காப்பியை தட்டி விட்டுட்டு மறுபடியும் திமிரா பேசுகிறாங்க ரித்திகா. இதை பாருடி, அத்தனை பேருக்கு முன்னாடி என்னை அடிச்சுட்டு இப்போ எனக்கு காப்பி கொண்டு வந்து கொடுக்குறேங்கிறாங்க. மன்னிப்பு கேட்குறாங்க ஐலி. இங்கே பாருடி, உன்னோட நடிப்பெல்லாம் இந்திராணி கிட்ட வச்சுக்கோ. நான் ரித்திகா, நான் உன்னோட நடிப்பை நம்ப தயாரில்லை. அடுத்தவங்க உன் மேலே கோவிச்சுக்கிட்டா அது என்னால் தாங்கிக்க முடியாது. நீ என்ன இருந்தாலும் என் தங்கச்சி வாங்குறாங்க. ஐலி இங்கே பாரு, சும்மா நடிக்காதடி. அழகாக பிளான் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு என் வாழ்க்கையை கெடுக்கிறக்குனே நீ வந்திருக்க. என்கிட்டயே நாடகமாடி என்னையே நம்ப வைக்க போறேன். உனக்கு முன்னாடி எனக்கு கல்யாணமாகி இவ்வளோ இடத்துல எனக்கு வாழ்க்கை அமைஞ்சது உன்னால பொறுத்துக்க முடியாம பொறாமையில நீயும் திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வந்து உட்காந்துருக்க. என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குன்னு தானே வந்திருக்கேன்னு ரித்திகா கேட்குறாங்க. அவசரப்பட்டு வார்த்தையெல்லாம் விடாத ரித்திகா, நான் எதுக்காக வந்திருக்கேன்னு நீ புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க ஐலி. ஹே உன்னை பத்தி எனக்கு நல்லா தெளிவா தெரியும்டி, நான் இங்க வந்ததே உனக்காகத்தான், இது இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கபிலன் பின்னாடி வந்து நிக்கிறாங்க. அவங்கள கண்ணாடி வழியா பாத்துக்கிறாங்க ஐலி. சரி ரித்திகா, நீ குளிச்சுட்டு ரெடி ஆகி வா, உனக்காக நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன்ட்டு போறாங்க ஐலி. கபிலனை முறைச்சிட்டு போறாங்க ஐலி. அப்போது ரித்திகாவை வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க கபிலன். ஆமாம் இப்போ மட்டும் வந்து கொஞ்சுங்க, ஆனால் உங்கள் அக்கா எல்லாரும் முன்னாடியே என்னை அசிக்கப்படுத்தும் போது நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க. உங்கள் அக்காவை ஏற்றி ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்களா? நீங்கள் பேசுறது எனக்கு கோபமாக இருக்குதுங்கிறாங்க ரித்திகா. எங்கள் அக்காவை பற்றி தான் உனக்கே தெரியுமில்ல, அவங்க அப்படி தான் இருப்பாங்க, நீ அதையெல்லாம் கண்டுக்காதீங்கிறாங்க. இதை பாருங்கள், உங்கள் அக்கா அப்படி இருக்கலாம், ஆனால் ஏன் விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம்னு நீங்கள் முதலே சொல்லுவீங்க. நான் அந்த மாதிரி எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கண்ணுக்குட்டி இது, பேசுகிற மாதிரியெல்லாம் எங்கள் அக்காவை ஒதுக்க முடியாது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் அக்காவே எல்லாம் அவங்க மட்டும்தாங்கிறாங்க. ஆமாம் எதுக்கு இப்படி உங்கள் அக்காவை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு எல்லாரும் ஆடுறீங்க? நியாயமாக பார்த்தா இந்த வீட்டில் அவங்க அடக்க ஒடுக்கமாக ஒழுங்காக இருக்கிற இடம் தெரியாமல் அமைதியாக இருக்கணும். அவங்க என்ன பெரிய சண்டிராணி மாதிரி அவங்க தான் ஆட்சி ஆளணுங்கிறாங்க. அவங்க வச்சதுதான் சட்டமா? அவங்க என்ன அப்படி பெரியவங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அவங்க தான் எல்லாம் சம்பாரிச்சாங்க, அவங்களோட சொத்து ரித்திகா. இதெல்லாம் எல்லா பிஸ்னஸுமே அக்கா உருவாக்குனது. அதனால தான் இந்த வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அக்கா சொல்கிறத
சொல்கிறத கேட்டுட்ருக்காங்க. எனக்காக நீ கொஞ்சம் அக்காவை அட்ஜஸ்ட் பண்ணிக்க இருந்துக்க ரித்திகா. ஆனால் என்ன பண்ணுறது, நாங்கள் எல்லாருமே அப்படியே அக்காவை பார்த்து பார்த்து பழகி போச்சு. நாங்கள் யாருமே அவங்கள எதிர்த்து பேச மாட்டோம். எதிர்த்து பேசினா பிரச்சனை தான். அதனால நாங்கள் பழகி போனதுனால எதுவும் பேச மாட்டோம். நீயும் அதே மாதிரி பழகிக்கோங்கிறாங்க கபிலன். நேற்று வந்து உனக்கே இப்படி இருக்குன்னா இதையெல்லாம் பார்த்து பார்த்து பழகி போனால் எனக்கு எப்படி இருக்கும்? நீ பெருசாக எடுத்துக்காத, போ கண்ணுக்கிட்டே போய் குளிச்சுட்டு வா போ அப்படின்னு கபிலன் ஐஸ் வைக்கிறாங்க. ரித்திகா அப்படியே முறைச்சபடி மனசுக்குள்ள வேற ஏதோ கணக்கு திட்டம் போடுறாங்க. ரித்திகா விட்டபாடு இல்லை. ஓஹோ, இந்திராணி இவ்வளவு சம்பாரிச்சோங்கிற திமிரில் எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சிருக்காளா? அந்த இந்திராணியை என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க ரித்திகா. கபிலன் ரொம்ப சலிச்சுக்கிறாங்க. ச்சே, எந்த பக்கம் திரும்பினாலும் அடியாக இருக்குது, என்னதான் செய்யறதுன்னு சிகரெட் குடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டாக வர்மா ஃபோன் பண்ணிடுறாரு. ச்சே, சிகரெட் கூட ஒழுங்காக குடிக்க முடியல, அதை கூட கெடுத்து விடுறான் பாரு இந்த வர்மா. இப்போ ஃபோன் அட்டன் பண்ணால் நீ என்ன குண்டை தூக்கி போடுறானோ தெரியலையேன்னு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க கபிலன். என்னடா கபிலா, நிம்மதியாக இருப்பே போல இருக்குதுங்கிறாங்க. அதான் உனக்கு மூக்கு வேர்த்துருச்சு, அதான் எனக்கு ஃபோன் பண்ணிட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே திட்டுறாங்க கபிலன். என்னடா சத்தமே இல்லாமல் இருக்க, ஒருவேளை என்ன மனசுக்குள்ளேயே திட்டுறியான்னு வர்மா கண்டுபிடிச்சு கேட்குறாங்க. ஐயோ வர்மா, நீ ஃபோன் பண்ணி நான் அப்படியெல்லாம் நினைப்பேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு கபிலன் சமாளிக்கிறாங்க. அடைச்சி முதல்ல வாய மூடு, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்டா. நான் விஷயத்தை முதல்ல சொல்லிடுறேன். எனக்கு என்னமோ உங்கள் வீட்டில் தான் போலீஸ் யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க வர்மன். இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க கபிலன். வர்மா, நீ என்ன சொல்ற? அதுவும் நான் இருக்கிற வீட்டில் போலீஸ் இருப்பானா? நான் விட்டுருவேனாங்கிறாங்க கபிலன். ஏண்டா, ப்ரூஸ்லி உன் கண்ட்ரோலில் இருக்கும்போது தான் நீ கோட்டை விட்டுருக்க. இதுக்கப்புறமும் நான் உன்னையே நம்புறதா இல்லை. அதனால உன் வீட்டில் போலீஸ் யார் இருக்காங்கன்னு நானே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறேங்கிறாங்க வர்மா. என்கிட்ட இருக்கிற ஒரு ஆளை ஒருத்தனை உன் வீட்டுக்கு அனுப்ப போகிறேன். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லி அவன் சண்டை இழுப்பான். அந்த சண்டை அடிதடியாக கூட மாறலாங்கிறாங்க கபிலன். ஐயோ அதெல்லாம் வேண்டான்னு பதறாங்க. டேய், முதல்ல என்னை பேச விடுடா. சண்டை பெருசாக மாறினா கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே இருக்கிற போலீஸ் வெளியே வந்து தானே ஆகணும். அப்போ அந்த போலீஸ் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாமலன்னு வர்மா சொல்கிறாங்க. இதை பார் வர்மா, இதெல்லாம் வேண்டாம், வீட்டுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும்னு கபிலன் கெஞ்சுறாங்க. அப்போ நீ நாளைக்கே போலீஸ்கிட்ட மாட்டுவேன், அப்போ பரவாயில்லையான்னு வர்மா கேட்கும்போது கபிலன் பதில் சொல்லாமல் திணறாங்க. என்னடா முடியலையில, அப்போ நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சாதாண்டா ஆகணும், வேற வழியே இல்லைங்கிறாங்க வர்மா. நான் ஆள் அனுப்புகிறேன் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க வர்மா. ஐயோ, எவன் வரப்போறானே தெரியலையே, இவன் பெரிய குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கான், நிம்மதியாக இருக்கிறக்கே இல்லைன்னு கபிலன் நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு லாரி வந்து வீட்டுக்கு முன்னாடி நிற்குது. அதுலேருந்து கேஸ் சிலிண்டர் ஒருத்தர் எடுத்துகிட்டு உள்ளே வர்றாங்க. அயலி சமையல் கட்டில் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ கபிலனோட அக்கா தங்கச்சிங்க எல்லாரும் கூட கிண்டல் அடிச்சுட்டு ஜாலியாக நியாயம் பேசிகிட்டே சமைக்கிறாங்க. இங்கே ரித்திகா ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கேஸ் கொண்டு வந்தவர், மேடம் சிலிண்டர் வந்திருக்குங்கிறாங்க, அதை கொண்டு போய் கிச்சனில் போடுங்கிறாங்க. ஒருவேளை வர்மா சொன்ன போலீஸ் அதிகாரி இவ்வளோ தான் இருப்பாளா அப்படின்னு ரித்திகாவையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. டேய், என்ன அப்படி பார்த்துட்டே இருக்க, கிச்சன் அந்த பக்கமாக இருக்குது, சிலிண்டர் கொண்டு அங்கே போட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சிலிண்டர் கொண்டு வந்தவங்க கிச்சனுக்கு போகிறாங்க. அங்கே அயலி சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது, மேடம் சிலிண்டர் கொண்டு வந்திருக்கேங்கிறாங்க, அதோ அங்கே வச்சுட்டு போங்கண்ணா அப்படின்னு அயலி சொல்கிறாங்க. கட்டியில் கத்தி வச்சுருக்காங்க. கத்தியா அந்த பக்கம் இந்த பக்கம் இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அயலி செஞ்சுட்டு இருக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தவர் யோசிக்கிறாங்க. என்னது, இவ கத்திவே துப்பாக்கி பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறாளே, ஒரு தான் போலீஸ்காரியா இருப்பாளான்னு யோசிக்கிறாங்க. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது, ஆனால் எங்கே பார்த்தோம்னு தான் ஞாபகம் இல்லைங்கிறாங்க அந்த சிலிண்டர்காரரு. ஒருவேளை நான் டீச்சராக இருந்திருப்பேன், நீங்கள் அந்த ஸ்கூலில் பார்த்துருப்பீங்களா இருக்கும், அதான் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரல போல இருக்குங்கிறாங்க. ஓஹோ, நீங்கள் டீச்சரா? அப்போ இந்த பொண்ணு போலீஸாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு, இந்த கபிலன் வேற எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. வெளியில் வந்தவர் ரித்திகாவை பார்க்குறாங்க. ரித்திகா ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்காங்க. நீ நேராக ஸ்டேஷனுக்கு வந்துடு, அங்கே வச்சு உன்னை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவர் மனசில் தோணுது, சந்தேகமாக இல்லை, இவளோட திமிரும் பேச்சுக்கும் நிச்சயமாக இவ்வளோ தான் போலீஸாக இருக்கணும்னு யோசிச்சவர் இடுப்பில் வச்சிருந்த கத்தியை எடுத்துக்கிட்டு ரித்திகாவுக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க. ரித்திகா அதை கவனிக்காமல் ஃபோன் பேசிக்கிட்டே மாடியேறி போகிறாங்க. அயலி வந்து பார்க்கும்போது கத்தியோடு போன அந்த நபருக்கு அப்படியே ஒரு சிகப்பு கலர் துணியை எடுத்து தலையோட ஒன்றா இறுக்கி முறுக்கி பிடிக்கிறாங்க. பிடிச்ச வேகத்தில் அப்படியே இழுத்துட்டு வந்து தலையை சுவத்தில் அடின்னு அடிக்கிறாங்க. ரித்திகா ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு திரும்பி பார்க்குறாங்க. ஓ, எதுவும் காணோம், ஏதோ கீழே விழுந்த பொருள் மாதிரி சத்தம் கேட்டுது அப்படின்ட்டு அவங்க பாட்டு கண்டுக்காமல் ஃபோன் பேசிட்டு போகிறாங்க. அப்போது அயலி அவனை கீழே போட்டு தள்ளி காலில் மிதிச்சு, சொல்லுடா எதுக்காகடா இங்கே வந்திருக்க, அதுவும் கத்தியோட வந்திருக்க, காரணத்தை சொல்லுன்னு போட்டு மிதின்னு மிதிச்சிட்டு இருக்கும்போது இந்திராணியும் ஃபோனில் பேசிட்டு வர்றாங்க. இந்திராணியை பார்த்ததும் அச்சோ மேடத்துக்கு தெரியக்கூடாது, இவனை அப்படியே அமுக்கமாக மறைச்சிடலான்னு சொல்லி ஒரு பெஞ்சுக்கு கீழே கொண்டு போய் இழுத்துக்கிட்டே போட்டுறாங்க. தரன்னு யாருக்கும் தெரியாமல் அப்படியே சிரிச்ச முகத்தோட அயலி அந்த திருடனை இழுத்துக்கிட்டே போய் சமையல் கட்டில் வச்சு கும்மா குத்துக்கிட்டே இருக்காங்க. அயலிக்கு தைரியம் ஒரு பக்கம், பொறுமை ஒரு பக்கம். இதில் புன்னகையோடு அப்படியே அந்த ஆளுக்கு அடின்னு அடியும் கொடுக்குறாங்க. சமையல் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டுட்டு வர்றாங்க. அப்போ இன்னும் 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் மேடம்னு சொல்கிறாங்க அயலி. அப்போ காலுக்கு கீழே அந்த வர்மனோட ஆளை அப்படியே முக்காட்டோட போட்டு இழுத்து தள்ளி அவன் சத்தம் போடுறதுக்கு இல்லாமல் அப்படியே நெஞ்சு மேலே கால் வச்சு
மிதிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க அயலி. இது யாருக்குமே தெரியாது. கத்தியோட வந்த அந்த கொலைக்காரன் திரும்பவும் சத்தம் போட முடியாமல் அலறக்கூட முடியாமல் அப்படியே தட்டு தடுமாறி கீழே பறந்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு கிடக்குறாரு. அயலி கொடுத்த அடியில் அவங்க கையில் போட்டிருந்த மோதிரம் கூட அவங்க கன்னத்தில் பதிஞ்சிருது. அதுக்கப்புறம் அயலி யாருங்கிறதே தெரியாமல் அந்த நபரும் அடிக்கு தப்பிச்சு ஓட்டம் பிடிச்சிடுறாங்க. போய் வர்மா கிட்ட சொல்கிறாங்க, ஐயோ அந்த வீட்டில் போலீஸ்காரி இல்லை, போலீஸ்காரிக்கு மேலான யாரோ ஒரு சக்தி நிறைஞ்சவ, அவன் அடி அடின்னு அடிச்சு இங்கே பாருங்க என்னமா காயமாகி ரத்தத்தோடு வந்திருக்கேங்கிறாங்க. அடப்பாவி என்னடா இது, நீ இந்த நிலைமையில் அடி வாங்கிட்டு வந்திருக்கியா, அவள் யாருன்னு நீ பார்க்கலையாங்கிறாங்க. அது யாருன்னே தெரியல, ஆனா பெண்ணானே கூட எனக்கு தெரியாதுங்கிறாங்க. கன்னத்தில் மோதிரம் பதிஞ்சிருக்கு, அப்போ அந்த மோதிரம் யார் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சா இன்னார்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க வர்மா உடனே கபிலனுக்கு ஃபோன் பண்ணி எங்கடா போயிட்டேன்னு கேட்குறாங்க. நான் வெளியில் போயிட்டு வருமாங்கிறாங்க. என்னோட ஆள் வீட்டுக்கு வந்திருக்கான், உன் வீட்டில் இருந்தவங்க தான் யாரோ இந்த ஆள் அடிச்சிருக்கான், இவன் கன்னத்தில் மோதிரம் பதிஞ்சிருக்கு, அந்த மோதிரம் யார் போட்டிருக்காங்கன்னு நீ கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஃபோட்டோ அனுப்புகிறாங்க வர்மா. உதய பெருமாள் தனியாக இருக்கும்போது அங்கே சிவா வந்து அப்பான்னு கூப்பிடுறாங்க. அப்போ உதய பெருமாள் சிவாவை திட்டுறாங்க. இதை பாரு, நான் உனக்கு அப்பா கிடையாதுங்கிறாங்க. இதை பாருங்கப்பா, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, என் அம்மா தான் கூட இல்லைங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் உங்களை பார்க்க மாட்டோமா அப்பான்னு கூப்பிட மாட்டோமான்னு எவ்வளவு நாள் ஏங்கி கிடந்திருப்பேன் தெரியுமா, அந்த வாய்ப்பு எனக்கு இப்போ தான் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அங்கே இந்திராணி வராங்க. உதய பெருமாளும் சிவாவும் பேசிட்டு இருக்கும்போது கபிலன் வந்து அதிர்ச்சியாக நிற்கிறாரு. இந்திராணி வந்து உண்மையை உடைக்கிறாங்க. என்ன சொன்னாங்க நாளை பார்க்கலாம்.